வின்டர் டைமில் ரோடு ஃபுட்பாத்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அங்கங்கே பனி இருக்குங்க. அந்த பனி வந்து கொஞ்ச நேரத்திலே கெட்டியாயிரும். அந்த கெட்டியான பனி மேலே காலை வச்சோம்னா அது வழுக்கி விட்டுரும். அந்த மாதிரி வழுக்கி விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரோடு சால்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு விவசாயி வயலில் தானியத்தை விதைக்கிற மாதிரி இவர் பாருங்கள் அழகாக அதை ரோடு சால்ட்டாக போட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது மாதிரி போடுறதுனால தான் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் தவிர்க்க முடியுது. இது சைடு வாக்குங்கிறனால கையில் போடுறாரு. இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா ரோடு இங்கெல்லாம் போடுறப்ப இந்த மாதிரி வண்டியிலேயே போட்டுருவாங்க. முன்னாடி பாருங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபுல்லாக சால்ட்டு போடுவாங்க. பாருங்கள் அது ரொட்டேட் ஆகி சால்ட் அப்படியே போட்டுகிட்டே போகுது. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி சால்ட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. அது தகுந்த மாதிரி அவங்க அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் போடுறப்ப இந்த மாதிரி வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதாங்க இந்த ரோடு சால்ட் இருக்கிற பாக்ஸு. கனடாவில் கிட்டத்தட்ட 5 to 7 மில்லியன் ரோட் சால்ட் யூஸ் பண்ணுறாங்களாமா. இது வந்து அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வச்சுருப்பாங்க. இது தீர தீர ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து இதை ஃபில் பண்ணிடுவாங்க. பாருங்கள் ஒரு வண்டியில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இது வந்து லைட்டாக இருக்கிற பனியெல்லாம் கரையிறதுக்காக இது தனியாக வந்து சால்ட்டு போட்டே போயிட்டுருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.